ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் லைஃப் வித் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா வெஜ் பிரியாணி. அதை எப்படி நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெஜ் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் எடுத்து ஊற வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வெஜ் பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்துப்போம். வெஜ் பிரியாணிக்கு நிறைய காய்கறி எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா கேரட் அண்ட் பீன்ஸு. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுப்போம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பிரியாணிக்கு ஸ்பெஷல் மசாலா ஒன்று ஆட் பண்ண போகிறோம். காஷ்மீரி மிளகாயும் தனியாத்தூளும் அரைச்சி பவுடராக எடுத்துக்கலாம். இப்போது வெஜ் பிரியாணி செய்கிறதுக்கு ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக ஓவராலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் ஹீட் பண்ணிப்போம். ஹீட் பண்ணதுக்கப்புறமா நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஸ்பைசஸ் மசாலா, அதெல்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. வாங்க நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் மசாலா ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி அது நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா பொறுமையாக லோ ஃப்ளேம் வச்சு வதக்கி எடுத்துப்போம். வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை இதில் ஆட் பண்ணி அதையும் அது கூடவே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணி அதையும் இது கூடவே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸு இதெல்லாம் இதில் போட்டு நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்பைசஸ் மசாலாலாம் இதில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்பெஷல் மசாலா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி பவுடர், கரம் மசாலா, சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன். அதனால் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி இதை இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கலருக்காக நம்ம இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இது நல்லா ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா இதில் லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு மூடி வச்சிடலாம். வெஜ் பிரியாணிக்கு 2 விசில் வச்சா போதும். இப்போ பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ வெஜ் பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வெஜ் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ரெசிப்பியை மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ஸ்கூல் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.